பந்தலூரில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியினர்களுக்கு அரசு சார்பாக வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு முகாம்களில் உள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் மற்றும் முதற்கட்ட நிதியுதவி வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது பெய்து வரும் மழையால் பாதிப்பு இல்லை எனவும் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியினர்களுக்கு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த பொருட்களை கொடுத்து இந்த பணமும் கையில் ஒரு 3000 ரூபாய் காசு கொடுத்துருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 போட்டு ஏன்னா 3 நாள் வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லாமல் படுத்திருக்காங்க. அதுவும் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆதரவை அதாவது இந்த அரசாங்கம் எப்போதுமே ஏழைகளுக்காக இருக்கின்ற அரசாங்கம் என்ற முறையில் இன்னைக்கு கலைஞர் கலவு இல்லம்னு சொல்லிட்டு கட்டுக்கின்ற அந்த வீடை இந்த பகுதியில் கட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுக்கணும்னு சொல்லி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்ம கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்னும் வந்திருக்கிற அரசுத்துறை அதிகாரிகள், கழகத்தோழர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்கு.